கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். கர்த்தருடைய கிருபையினால இந்த 2வது மாதத்திலே லெந்து நாட்களுக்கு முன்பதாக அந்த ஞாயிறிலே கர்த்தர் நம் கொடுக்கப்பட்ட பேராய் நம் கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஒப்புரவாகுதலின் காலம் என்ற தலைப்பின் கீழே நாம் பார்க்கலாம். வாசித்த 4 வேத பகுதியின் கீழே கிறிஸ்தவர்கள் பற்றுறுதி வாழ்விலே சீரமைக்கும் பொருட்டாக நாம் லெந்து காலம் அமைகிறது. நாம் செய்யும் மீறுதல்களுக்கு நாம் மனம் வருந்தி நம்முடைய பாவங்களுக்கு இந்த 40 நாளில் நம்முடைய சீரமைத்து கொள்ள நம்மளை மையப்படுத்தி ஒப்புரவாகுதல் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் பார்க்கலாம். இசைந்து வாழ்வது ஒப்புரவாகுதல் என்கிற கிரேக்க சொல் ஒப்புரவாகுதல் என்ற பொருளாகும். இதை நாம் பயன்படுத்துகிறோம். இச்சொல் மிகுந்த அழுத்தத்தோடும் ஆழத்தோடும் திருமறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குடும்பம், திருச்சபை, சமூகம், நாடு என எல்லா இடங்களிலும் ஒன்று சேர்ந்து நாம் முரணான காரியங்களை செய்யாதபடி சூழல்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும்போது நம்முடைய நட்பு நம்முடைய புதுப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கிறது. தூய அகஸ்டின் என்கிற திருச்சபை தந்தை ஒரே குழுவாக சேர்ந்து செயல்படும் அன்பின் வெளிப்பாடு தான் இமையை உருவாக்குகிறது என்கிறார். எப்படி எனில் கிறிஸ்து ஒரே கடவுளாக மையப்படுத்தி நாம் எல்லோரும் ஒரே தெய்வமாக நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். கடவுளின் ஒப்புரவாகுதல் மூலமாக அன்பு ஏற்றுக்கொள்ளப்படுவது மீட்கப்படுவது என்ற தலைப்பின் கீழே நாம் இந்த நாளிலே 3 வேத பகுதியின் கீழே நிபந்தனையற்ற அன்பின் என்று நாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு நிபந்தனை மன்னிக்கிற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே யோசேப்பு என்ற பெயருக்கு கனி கொடுக்கிற ஒரு செடியாக அவர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே கனி நிறைந்த வளமாக ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்பாக அவருக்கு பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. தன் கூட பிறந்த சகோதரர் அவர் வெறுக்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அது பொறாமையின் காரணமாக யோசேப்பை அவர்கள் எல்லாரும் மரணத்துக்கு குழியிலே போடும்போது கூட கர்த்தருடைய கிருபை அவரை பாதுகாத்தது. யோசேப்பு தன் சகோதரரை வெளிப்படுத்தி சத்தமிட்டு அழுதான். எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு என் தகப்பனும் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி அவரிடத்தில் விசாரிக்கிறார். யோசேப்பு தன் சகோதரை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்று அழைக்கிறார், அன்பு செலுத்துகிறார். அவருக்கு தீமை செய்தார்கள். ஆனாலும் அவளை விற்று போடும்போது கூட தன் யோசேப்பு நான் தான் என்று அந்த இடத்துல மிகவும் விசனப்பட்டு, நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை இதை அனுப்பினார் என்று சொல்கிறார். இப்பேற்பட்ட ஒரு குணம் நமக்கு இருக்குமா என்று சொல்லி பார்க்கும்போது நம்மிலே அநேகருக்கு அன்பில்லாத காலத்தினாலே பல புரிதல்கள் நம்மிடத்திலே காணப்படுவதனாலே பூமியிலே வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பிற்காகவும் உங்களை ரட்சிப்பிற்காகவும் தேவன் என்னை அனுப்பினார் என்று அருமையாக ஒரு தீர்க்க தரிசனத்தை அந்த இடத்துல உரைக்கிறார். அதனால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை அனுப்பினார் என்று சொல்லி கர்த்தருடைய வெளிப்படுத்தலை அந்த இடத்துல பார்க்கிறோம். பார்வோனுக்கு தகப்பனாகவும் தன் குடும்பம் அனைத்திற்கு முழுவதுமாகவும் அதை அதிபதியாக வைக்கிறார்கள். நீங்கள் சீக்கிரமாக என் தகப்பனிடத்தில் போய் என் தேவன் என்னை தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள், தாமதிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். உமக்கும் உம்முடைய குடும்பத்துக்கும் உமக்கும் வறுமை வராதபடிக்கு கர்த்தர் என்னை 5 வருஷமாக உம்முடைய குமாரனாகி யோசேப்பு சொன்னார் என்று சொல்லி அந்த இடத்திலே பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சகோதரர்கள் நமக்கு தீமை செய்யும் போது நமக்கு இப்பேற்பட்ட மனப்பான்மை வருகிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். காயின் ஆபேலுடைய கொலையில கூட பொறாமையினால் தான் இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தது. இதோ உங்களோட பேசுகிற வாய் நான் தான் என்பதை கண்களும் என் தம்பியாக பெஞ்சமினின் கண்களும் காண்கிறது என்று சொல்லி தன் சகோதரனை குறித்து அந்த இடத்திலே சொல்கிறார். எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் இந்த தேசத்திலே வரும்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார். இந்த நாட்களிலே கூட இப்படியாக அந்த வறுமையின் நாட்களிலே தேவன் அவரை எதற்கு அனுப்பினார் என்பதை அவர் உணர்கிறார். தன் சகோதரி யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி அழுதான். அதற்கு பின்பு அவன் சகோதரி அவனோட கூட சம்பாஷித்தார்கள். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு பெரிய கதையாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை நாம் பிறந்திருக்கிறோம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று எபிரேயர் எழுதுகிறார். இந்த நாட்களிலே கூட அதே போல சங்கீதம் 85 கர்த்தாவே தேசத்தின் மேல் என்மேல் பிரியமையும் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சொல்கிறார். யாக்கோபுக்குள்ள சிறையிருப்பை யோசேப்பினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நம்முடைய சிறையிருப்புகள் அநேகமாக இருந்தாலும் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார், கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். இந்த உலகத்திலே நாம் எத்தனை தான் நாம் பைபிள் வேதத்தை வாசித்து நாம் அநேக பிரசங்கங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட நீதியும் சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே பெருக வேண்டும். அல்லேலூயா. பிசாசு கொண்டு வருகிற சில பிரச்சனைகளை நாம் தூக்கி எறிந்துவிட்டு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிவிட்டு நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசு சபையில அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த இடத்துல அநேகருக்கு அவர் புத்தி சொல்கிற ஒரு வார்த்தை, ஒருவருக்கொருவர் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரியினால் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறார். ஆகையினாலே
ஏன் ஆனபடினாலே முன்னே நீங்கள் மாம்சத்திலே புறஜாதியாக இருந்த நீங்கள் விருத்த சேதனத்தின் மூலமாக நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தீர்கள். காணியாட்சிக்கு நீங்கள் புறம்பே இருந்தீர்கள். ஆனாலும் முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் கூட லெந்து நாட்களாம் அனுசரிக்க போவதற்கு முன்பாக ஒப்புரவாகுதல் இல்லாமல் நாம் உபவாசம் இருந்தோம், ஜெபித்தோம், நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆகினால்தான் அவரே நம்முடைய சமாதானக்காரராய் இருக்கிறார். பகையாகிய சிலுவையிலே கொன்று இருத்திருத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று எபேசு சபைக்கு எழுதுகிறார். நீங்கள் தூரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ சமீபமாய் இருக்கிறீர்கள். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறார். ஆகையினால அவர் ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். ஆகையாலே அந்நியரும் பரிதேசமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நாம் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட இணைக்கப்பட பரிசுத்த ஆலயமாக கர்த்தர் நம்மளை எழுப்புகிறார். அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. 3வது வேத பகுதியிலே நாம் வாசிக்கும் போது நற்செய்தி பாட இது நன்றாக தெரிந்த ஒரு அற்புதம். இது அற்புதத்தின் தேவன் முதல் அற்புதம் ஒரு குடும்பத்திலே செய்கிறார். ஒரு திருமணத்திலே அற்புதம் நடக்கிறது. அந்த திருமணத்திலே குறைவு ஏற்பட்ட போது இயேசுவும் அந்த திருமணத்துக்கு வந்திருந்தார் என்று நாம் முதலாவது அழைப்பு இயேசுவுக்கு தான் கொடுக்க வேண்டும். திருமணங்கள் இன்றைக்கு எவ்வளோ பணங்கள் கொடுத்து நாம் திருமணங்களை நடத்தினாலும் கூட இயேசுவானவர் அந்த இடத்துல இல்லை என்றால் அந்த குறைகள் நீக்கப்படாது. இயேசு வேலைக்காரர் நோக்கி சொல்றார், ஜாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்றார். வெறுமையான ஜாடிகள். நாம் கூட வெறுமையாக இருக்கிறோம். சில நேரங்களிலே பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்யும்போது தண்ணீராக இருந்த அந்த தண்ணீர் எப்படி சுவையாகவும் திராட்சை ரசமாக மாறியது, அது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் இந்த லெந்து நாட்களிலே கூட மாறவில்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை. விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை அந்த கானானூரிலே செய்தார். அந்த இடத்துல மகிமையை வெளிப்படுத்தினார். அப்படி சீஷர்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். ஆம், அந்த திருமணத்திலே சீஷர்களுடைய விசுவாசம் குன்றி இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல சீஷர்கள் ஒரு அற்புதத்தை செய்யும்போது விசுவாசம் வைத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது வாசம் செய்யும்போது இந்த நாட்களில் அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகியனாலே எபேசு சபையில 2 இரத்தாரையும் அந்த இடத்துல இருத்திருத்தாரையும் ஒன்றாக்கினார். திராட்சரசத்தையும் தண்ணீரையும் ஒன்றாக்கினார். இந்த அவர்களுடைய விரோதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் சகோதரர்களையும் அந்த இடத்திலே முத்தத்தினாலே ஒன்றாக்கினார். இப்படியாக நாம் பார்க்கும்போது இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்குமா என்று சொல்லி பார்க்கும்போது யூத சட்டத்தை அந்த இடத்திலே அவர் தற்பெருமை கொள்கிற திரு சட்டத்தை அழிக்கிறார் என்று கடவுள் சிலருக்கு மாத்திரமல்ல புறையினத்தாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எனவே ஒப்புருவாயின் காலத்திலே பயணிக்க இருக்கிற நாம் ஒருவரை ஒருவர் அன்பினாலே ஏற்றுக்கொண்டு மனம் உடைந்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நேசத்தையும் கடவுள் கொடுக்கிற பிரிவினை ஆவிகளை தகர்த்தெறிந்து சிலுவிலே அவர் இருத்திருத்தாரை ஒன்றாக்கினது போல நம்முடைய வாழ்க்கையிலே கற்சாடிகள் என்ற எண்ணம் தன் வல்லமை செயலாக போதுமான நிறைவு கொண்டது போல அடிப்படையிலே நாம் குற்றவாளிகளாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே கர்த்தருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க புதுப்பித்து கொள்ளவும் நம்முடைய வழியிலே நாம் நடந்து செல்லவும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நாட்களிலே கூட பரிசுத்த ஆவியானவர் லெந்து நாட்களிலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ளலாம். மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது, நன்மையானது, இன்பமானது, மண் வாழ்வினில் பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரிக்கிறாச்சா. அருமையான நேரத்தில் ஒப்புரவாகலின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்போ அந்த இலைகள் எல்லாம் உதிர்ந்து புதிய இலைகள் துளிர்வது போல எங்களுடைய வாழ்க்கையிலே பழைய பாவத்தெல்லாம் உதிர்த்து புதிய வாழ்வை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. எங்களுடைய வாழ்க்கையில தவறுகள் இருக்குமானால் எங்களை மன்னித்து ஒரு விசாய் கூட இந்த லெந்து நாட்களை அனுசரிப்பதற்கு முன்பாக ஒப்புரவாகலின் காலத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.